எவிடன்ஸ் கதிர் அவர்களின் ரிப்போர்ட் உண்மை என்றால் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின், எடப்பாடி இருவரையும் நீதி விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கீங்க சார். இது சாத்தியமா? அவங்கள நீதி விசாரணைக்கு உட்படுத்த முடியுமா சார்? சார், உண்மையிலே நான் உங்களை பாராட்டுறேன் சார். நான் என்னுடைய மன உளைச்சலில் நான் அந்த பதிவை போட்டேன். நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, நேற்று இரவு நான் ஒரு 3 மணி நேரம் தான் தூங்கினேன். உண்மையிலேயே இந்த இவருடைய ரிப்போர்ட்டை பார்த்துட்டு, தோழர் எவிடன்ஸ் கதிரோடைய ரிப்போர்ட்டை பார்த்துட்டு என்னால் தூங்கவே முடியலை. ஏன்னா நானே ஒரு குற்றவாளியாக அதில் உணர்கிறேன். நாங்கள் இந்த கூட்டணியில் தான் இருந்தோம், திமுக கூட்டணியில் நாங்கள் இருந்தோம். ஆமாம். அப்போ அந்த கூட்டணி நம்ம இருந்த இந்த காலகட்டத்திலேயே இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, சாதிய வன்கொடுமை நடந்திருக்குது. அது நம்ம சில போராடாமலாம் இல்லை. எங்கள் தலைவருடைய தலைமையில் 1000 போராட்டம் நடத்தப்பட்டது. வேங்கவயலாக இருக்கட்டும், இல்லை மேல்பாதியாக இருக்கட்டும், இல்லை சின்னத்துறையாக இருக்கட்டும், இல்லை எதாவது அந்த புல்லட்டு ஓட்டின தம்பியுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நாங்கள் போராடினோம். ஆனால் இவர் சொல்கிறாரு 15,000 வழக்குகள் அப்படின்னு சொன்னதும்போது, அப்போ அந்த 15,000 வழக்குகளை வெறும் 3.37 தான் அது தண்டனைக்கே உட்படுத்தப்பட்டிருக்குது. மற்றெல்லாம் தள்ளுபடி ஆகிட்டாங்க.